2000ஆம் ஆண்டை மில்லினியம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மில்லினியம் ஆண்டுல தமிழ்நாட்டிலேயே ஏன் தென்னிந்தியாவிலேயே முதல்ல வெளியான படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வானத்தை போல. விக்ரமன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் டுவெல் ரோல்ல நடிச்சிருப்பாரு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பிரபுதேவா, லிவிங்ஸ்டன், மீனா, கௌசல்யா, செந்தில் போன்றவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே டைரக்டர் விக்ரமன் இந்த படத்தை எப்படியாவது மில்லினியம் ஆண்டோட முதல் படமா ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வேலை செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாசம், அதாவது 1999 டிசம்பர் மாதம் வரைக்கும் இதோட படப்பிடிப்புகள் முடியாம இருந்திருக்கு. குறிப்பா இந்த மைனாவே மைனாவே அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலோட ஷூட்டிங் பெண்டிங்லயே இருந்திருக்கு. டிசம்பர் மாசம் கடைசியில தான் இந்த பாட்டை ஷூட் பண்ணி முடிச்சிட்டு சென்னைக்கு திரும்புறாங்க. சென்னைக்கு திரும்பி அன்னைக்கு முழுக்க, அதாவது டிசம்பர் 31 1999 அன்னைக்கு இரவு இந்த பாடலை எடிட் பண்றாங்க. இரவு முழுக்க அந்த எடிட்டிங் நடக்குது. அந்த 2000ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய நள்ளிரவில் கூட விக்ரமன் அந்த எடிட்டிங் ரூம்ல தான் இருந்திருக்காரு. இரவு 1 மணிக்கு அல்லது 2 மணிக்கெல்லாம் படத்தோட காப்பி ரெடி ஆயிடுச்சு. வழக்கமா பொங்கலுக்கு நிறைய படங்கள் வெளியாகும். அந்த பொங்கல் நேரத்துல இந்த படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்காங்க. அந்த ஆண்டுல ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் வருது. பொங்கல் அன்னைக்கு இதை வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா பொங்கல் அன்னைக்கு இன்னும் சில படங்களும் இதோட சேர்ந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நம்ம பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை வெளியிட வேண்டாம், இன்னும் 2 நாட்களுக்கு முன்பாகவே 13ஆம் தேதியே இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதற்கான ஒர்க் எல்லாம் நடக்குது. அவசரமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட பேசுறாங்க. அவசரமா தியேட்டர்களுக்கு செய்திகளை கொடுக்கறாங்க. இதெல்லாம் செஞ்சு 2000ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி தமிழ்நாட்டிலேயே சொல்ல போனா தென்னிந்தியாவிலேயே முதல் படமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வானத்தை போல படம் வெளியாகுது. இதற்கு அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி தான் தெலுங்குல இன்னொரு படம் வெளியாகுது. இவங்க பிளான் பண்ண மாதிரி பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா தெலுங்கில் வெளியான அந்த படம் தான் இந்த மில்லினியமோட முதல் படம் அப்படின்னு பதிவாகி இருக்கும். ஆனா டைரக்டர் விக்ரமன் சுதாரிச்சு நம்ம 13ஆம் தேதியே வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற பிளான் பண்ணதுனால 2000 அப்படிங்கிற அந்த மில்லினியமோட முதல் படமா வானத்தை போல வெளியாச்சு. இனி அடுத்த மில்லினியம் அப்படிங்கிறது 3000ஆம் ஆண்டு தான். அந்த நேரத்தில் என்ன தமிழ் படம் வருது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. நம் கண் முன்னே நடந்த மில்லினியம் ஆண்டுல நமக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட படம் வெளியானது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல். சமீபத்தில் வானத்தை போல வெளியாகி 25 ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறத கொண்டாடுற வகையில விகடனுக்கு இயக்குனர் விக்ரமன் பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாரு. முதல்ல இந்த படத்துக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிற பெயர் தான் வச்சிருந்தாராம். ஆனா விஜயகாந்த் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு வானத்தை போல அப்படிங்கிற பெயரை மாத்துறாரு. இந்த வானத்தை போல எதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகிறாருன்னா, சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த வானத்தை போல அப்படிங்கிற அந்த டைட்டில் வைக்கிறாரு. இத சின்ன கவுண்டர் படத்தோட டைரக்டர் உதயகுமாரும் பல இடங்கள்ல பேசி நம்ம கேட்டிருப்போம். பிரபுதேவா இந்த படத்துல விஜயகாந்தோட கடைசி தம்பியா நடிச்சிருப்பாரு, அதாவது கடைக்குட்டியா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல இதுல 3 தம்பிகள் ஒரு தங்கை அப்படிங்கிற மாதிரி தான் கதையை எழுதியிருந்தாராம் விக்ரமன். ஆனா ஏதோ சில காரணங்களால அந்த தங்கச்சி கேரக்டரை வேணாம் அப்படின்னு நீக்கிட்டாரு. நீக்கினதுக்கு பிறகுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இந்த கதையை விக்ரமன் சொல்லியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா தன்னோட தம்பியா யார் நடிக்கிறாங்க அப்படிங்கறத பத்திலாம் விஜயகாந்த் எந்த கேள்வியும் கேட்டகலையா, யார வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற சுதந்திரத்தை இயக்குனர் கிட்டே கொடுத்திருக்காரு விஜயகாந்த். அப்போ விக்ரமன் பிரபுதேவா கிட்ட போய் கதையை சொல்றாரு. பிரபுதேவாவும் அந்த காலத்துல சிவாஜி, முத்துராமன் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி நடக்கக்கூடிய கதைகள்ல நடிக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அதனால இந்த கதையில நான் நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு பிரபுதேவாவும் ஒத்துக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பிரபுதேவாவும் இண்டிவிஜுவல் ஹீரோவா நல்ல பீக்ல இருக்கக்கூடிய சமயம். அந்த சமயத்துல பிரபுதேவா விஜயகாந்தோட சப்போர்ட்டிங் ரோலா நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கறத ரொம்ப பெருமையா விக்ரமன் குறிப்பிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல பிரபுதேவா விஜயகாந்தோட கடைசி தம்பி. அவரை பட்டணத்துல டாக்டருக்கு படிக்க வைக்கிறாரு விஜயகாந்த். ஆனா பிரபுதேவாவோட இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி இருக்கும்னா, அவர் சீட் ஆடுற மாதிரியும் தம் அடிக்கிற மாதிரியும் அங்க இங்கே ஊர் சுத்துற மாதிரியுமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது தமிழ் படங்கள்ல நாம அடிக்கடி பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. என் தர்மதுரை போன்ற படங்கள் கூட எடுத்துக்கலாம். அந்த படங்கள்ல அண்ணன் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாரு. ஆனா வெளியூர்ல இருக்கக்கூடிய தம்பியா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த அண்ணனே அங்க வந்தாலும் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புற மாதிரியான பல்வேறு காட்சிகளை நாம தமிழ் சினிமால பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல பிரபுதேவாவை ஒரு ஊதாரி கேரக்டர், ஊர் சுத்தக்கூடிய கேரக்டரா தான் விக்ரமன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஆனா விஜயகாந்த் அந்த கல்லூரிக்கு வரும்போது அந்த வாட்ச்மேன் அவரை வெளியில துரத்துவாரு. அதை பார்த்துட்டு பிரபுதேவா ஓடி வந்து அந்த வாட்ச்மேனை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு, இவர் தான் எங்க அண்ணன், இவரால தான் நான் இப்படி இருக்கேன், நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான முழு காரணமும் இவர் தான் அப்படின்னு சொல்லி விஜயகாந்துக்கு நன்றி சொல்ற மாதிரி விஜயகாந்த் கேரக்டரை உயர்த்துற மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷனை பிரபுதேவாவுக்கு கொடுத்திருப்பாரு டைரக்டர்
டைரக்டர் விக்ரமன். அதே மாதிரி லிவிங்ஸ்டனோட மனைவியா அஞ்சு அரவிந்த் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரையும் ஆரம்பத்தில் நெகட்டிவா காட்டி அதை இமிடியேட்டா அதை பாசிட்டிவான கேரக்டரா மாத்துவாரு. இந்த மாதிரி நெகட்டிவா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதை படம் முழுக்க சஸ்பென்ஸா இழுத்துட்டு வந்து கிளைமேக்ஸ்ல அதை உடைக்கிற மாதிரி அதை பாசிட்டிவான கேரக்டரா மாத்துற மாதிரியான நிறைய காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு கேரக்டர் நெகட்டிவா இன்ட்ரடியூஸ் ஆகும், ஆனா அடுத்த 10 நிமிஷத்துலயே அதை உடைச்சு இது பாசிட்டிவான கேரக்டர் தான் அப்படின்னு காட்டியிருப்பாரு டைரக்டர் விக்ரமன். இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை 3 பாடலாசிரியர்கள் சேர்ந்து எழுதியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு. மெட்டு வந்ததும் அந்த மெட்டை 3 பாடலாசிரியர்களுக்கு கொடுத்திருக்காரு விக்ரமன். ஒன்னு நாமுத்துக்குமார், 2வது பா விஜய், 3வது தன்னோட அசிஸ்டன்டான ரவிசங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த 3 பேரும் அந்த மெட்டுக்கான பாடலை எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல முதல் வரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற வரியை நாமுத்துக்குமார் எழுதியிருக்காரு. மேலும் சில வரிகளை பா விஜய் எழுதியிருக்காரு. மேலும் சில வரிகளை விக்ரமனோட அசிஸ்டன்ட் டைரக்டரான ரவிசங்கர் எழுதியிருக்காரு. அதாவது இந்த பாடல்ல 50% வரிகளை பா விஜயும், 25% வரிகளை நாமுத்துக்குமாரும், 25% வரிகளை ரவிசங்கரும் எழுதியிருக்காங்களாம். படத்துல கிரெடிட் கொடுக்கும் போதும் 3 பேருக்கும் கிரெடிட் கொடுத்திருக்காரு. அதே போல சம்பளமும் 3 பேருக்கும் சரியா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தையும் விக்ரமன் பதிவு செஞ்சாரு. இந்த படத்துல வர அந்த கிராமத்து வீடு வந்து பொள்ளாச்சியில செட்டு போட்டு எடுத்தது. பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு வயல்வெளியில தான் இந்த செட்டு போடப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்கிற மாதிரி நீங்க படத்திலேயே பார்த்திருக்கலாம். இந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அல்லது ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் பிரபுதேவா என்ன பண்ணுவாரா, அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டைரக்டர் விக்ரமன் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாடுவாராம். கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு நாள் விஜயகாந்தும் இந்த வயசான கெட்டப்ல இருப்பார் இல்லையா, அந்த கெட்டப்லயே வந்து வேட்டையெல்லாம் மடிச்சு கட்டிட்டு எங்க கூட கிரிக்கெட் விளையாடினாரு அப்படின்னு டைரக்டர் விக்ரமன் இந்த விகடனுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.